ஹீரோ சார் நீங்கள் வந்து அழுதுட்டு வரணும். இதெல்லாமா இங்கே சொல்கிறது? நல்லா தான் போயிட்டு இருக்குது இன்டர்வியூ. லவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணிருங்க. பிஹைண்ட் மீ நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் நிரோஷ். இது பிஹைண்ட் மீயின் பல்துறைப்பட்ட கலைஞர்களை வெளிக்கொண்டு வரும் வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் நிகழ்ச்சி. இன்றைய தினம் பன்முக திறமை கொண்ட கலைஞர்களான திருமதி மனோராஜ் மற்றும் ரம்யலட்சுமி இன்று பிஹைண்ட் மீயின் வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கின்றோம். இப்போ ஒரு சக்கா போட்டு கொண்டிருக்கும் ராசாத்தி இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஸோ அதை பற்றின விஷயங்கள் ஜேர்னி இப்படியே தான் நாங்கள் பேச போகின்றோம். முதலில் யூஸ்வலாக கேட்குற கேள்வி தான் ரெண்டு பேர்கிட்ட, உங்களோட பயணம், உங்களை பற்றின ஜேர்னி, ஜென்ரலான விஷயம், பேசிக் விஷயங்கள் சொல்லுங்கள். ஸோ பேசிக்லி 2005 இங்கே வந்தது கனடாவுக்கு. அதுக்கு முன்னால் வந்து ஸ்ரீலங்காவில் கிளம்பில் இருந்தாங்க. ஒரு வயசுலேயே கிளம்பில் இருந்து அங்கேயே படித்து அங்கே தான் எனக்கு ரெண்டு பேருமே மீட் பண்ணாங்க, ஒரே கிளாஸ்மேட். அதுக்கப்புறம் பள்ளிக்காதல் தான். வெல், நான் அவங்கள லவ் பண்ண அந்த டைம், பட் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அந்த டைம். ஸோ அவங்க என்ன கணக்கு எடுக்க மாட்டாங்க, பட் நான் விடல. விடா முயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி ஒரு அதுவும் கடைசியில் வந்து அவங்க நியூசிலாந்து போயிட்டாங்க, நான் கனடா வந்துட்டேன். லாங் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபேஸ்புக் மூலம் தான் பேசி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த டைமில் சோஷியல் மீடியா இருந்ததால கை கொடுத்தது. சோஷியல் மீடியா தான் கண்டிப்பாக இப்போவும் எல்லாருக்கும் அதுதான் கை கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஓகே. ஸோ உங்களை பற்றி? Yeah, same Manu Madri. When he moved to Canada, like now in New Zealand போயிட்டேன் படிக்க. And after that we met after 10 years. 13 years. And then அங்கேருந்து we are here with 3 daughters. நைஸ். இவங்க எப்பவுமே சைலண்டாக தான் பேசுவாங்க. அவங்க இல்லை இங்கே தான் கொஞ்சம் சைலண்டாக பேசுகிறாங்க. வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீட்டில் டோட்டல் ஆப்போசிட். எனக்கே ஷாக்காக இருக்குது. இவன் இப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு அதான் யா யாழ்ப்பாணத்தில் பிறந்து நீங்கள் கொழும்புல வந்து அதே நேரத்தில் 2005 நீங்கள் கனடாவுக்கு வந்த அந்த பயணம், இந்த வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு என்ன கற்பித்து இருக்கிறது? சொந்தமாக செய்யணும்ன்ற, ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது எங்களோட அம்மா அப்பா தான் எல்லாமே செய்கிறது எங்களுக்கு. ஸோ அது எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. உண்மை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கனடா வந்ததுக்கப்புறம் வந்து நான் ராயசன் யூனிவர்சிட்டிக்கு போய் படித்து நாங்களே உழைச்சி நாங்களே செய்யணுமன்றது போட்டு தான் அந்த கஷ்டமே விளங்கிச்சு. ஸோ எல்லாம் கஷ்டப்பட்டு டிமான்ஸ்லேருந்து மெக்டானல்ஸ்லேருந்து எல்லாமே செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு படியாக இப்போ ஒரு ட்ரக்கிங் பிஸ்னஸ் வந்து டிரைவர்ஸை வச்சு ஓடிட்டுருக்கேன். பட் மியூசிக் வந்து என் பேஷன், எப்போவுமே என் பேஷன்னால் அது எங்கேயாவது அது ப்ளஸ் நான் மேரி வரை பண்ணியாச்சு. மேரி பண்ணாட்டி கூடி நான் அது யோசிக்கலாம். மேரி பண்ண அப்புறம் இவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்களோன்னு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லி கடைசியில் இவங்களே சொல்லிட்டாங்க நானே நடிக்கிறேன்னு சொல்லி. வேறு ஹீரோயினோட என்னதுக்கு நடிக்கிறேன், நானே வந்துடுறேன்னு சொல்லி அவங்க கடைசியில் வந்து ஒரு மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து தனியாக இந்த ஒரு மியூசிக் வீடியோ செய்ய வேணுமென்ற பயணம் மட்டும்தான், இல்லாட்டி அந்த பாடுறது, எழுதுறது, டைரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான? ஆக்சுவலி கதையே டிஃப்ரெண்ட். 2000 எனக்கு படம் நடிக்க வேண்டிய ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுலேருந்தே இந்த விஜய் ஆக்கில் பார்த்து செய்யணும். நீங்களும் விஜய் ஃபேனா? விஜய் இப்போ சிவகார்த்திகேயன். நைஸ். ஸோ அந்த வகையில் போயிட்டு இருக்கும்போது 2000 டிக்டாக் நிறைய செஞ்சுட்டு இருப்பேன். அந்த டிக்டாக் இந்த இன்ஸ்டா வீடியோஸ்லாம் செய்கிறது. அதுக்கப்புறம் 2011-12 வந்து சீமான் அண்ணன் மூலமாக எனக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. அது இப்போ அது அப்போ அந்த டைம் ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸுக்கு முன்னாடி. அப்போ சீமானை கூட கிருஷ்ணமூர்த்தி சார்னு சொல்லி எனக்கு படமெல்லாம் வந்து என்ன ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து முடியெல்லாம் வளைக்க சொல்லி வைபவ் ரெட்டி, சுனைனா, அதான் பேரிங் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி ஆல்மோஸ்ட் நான் இந்தியாவுக்கு டிக்கெட் போடுறதுக்கு ரெடி. அந்த டைம் வந்து என்னட்டு சொன்னாங்க, இந்தியன் காசு 50 லட்சம் இருந்தால் தான் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 50 lakhs இந்தியன் காசு இருந்தால் தான் அண்டா எங்கிட்ட ஐ திங்க் அந்த டைம் ஒரு 100,000 சம்திங். அப்போ அதுக்கு எனக்கு வழியே இல்லை. அப்போ நான் அந்த ஐடியாவே ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், ஓகே இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியாது. பிகாஸ் அவ்வளோ காசு கட்டி இயலாத ஒரு சுச்சுவேஷன்னால தான் நாமளே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு. அப்படியே அந்த ஐடியா ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்களை மீட் பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கு. பிறகுதான் நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க? அப்போ நான் சிங்கிள். ஓகே. சிங்கிள், கல்யாணமாக இல்லை, கல்யாணம் நடக்குமா இல்லையா, கணக்கு கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருக்கு. ப்ளஸ் ஒர்க் வேறு அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு. ப்ளஸ் 2013 ஆல்மோஸ்ட் நான் பேங்க்ரப்ட். அந்த அளவுக்கு கீழே போனது. என் வீடு எல்லாம் விற்று எல்லாம் டவுனாக போய் என் லைஃபே டோட்டல் சேஞ்ச்.
அப்போ எங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி அழுதுட்டு இருந்தேன், இல்லை நான் ஸ்ரீலங்காவுக்கு வரப்போ எனக்கு இங்கே இருக்கிற ரூபில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, என்னால் முடியாமல் போயிட்டு. அதுக்கப்புறம் 2015 இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச வலிக்கிட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக பட்டும் படாத மாதிரி பேசிக்கல. நான் என்ன செஞ்சேன்னா ஜிம்முக்கு போய் டிக்டாக்ல வீடியோஸ் அனுப்பி அந்த சும்மா அந்த விஜய் மாதிரி எல்லாம் காய்ச்சி அப்படி இப்படி சொல்லி தான் இவங்களை லைட்டாக இம்ப்ரெஸ் பண்ணது. அப்புறம் நான் கிரிக்கெட் விளாட்றது டைமில் வந்து நான் MVP அடித்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை தூக்கி அது எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அங்கே தான் ஆக்சுவலி இவங்க கரெக்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அப்போ லக்கி சாம்னு சொல்லுவோம். லக்கி சாம், எஸ். ஆக்சுவலி லக்கி சாம் தான். அவங்க வந்தோன்னு தான் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த படம் இதையே நான் அப்படி விட்டாச்சு, ஏன்னா எங்களுக்கு கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ளஸ் கல்யாணம் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு அப்படி போகும்போது 2022 என் ஃப்ரெண்ட் வந்து துபாயில் கருணாசன்னா கூட இருந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். அது என் நல்ல ஃப்ரெண்ட். அப்போ டக்குன்னு நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன், உங்களுக்கு கருணாசன்னா தெரியுமா அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து அவங்களோட பழைய இருக்குது அந்த மாதிரி. உடனே சொன்னேன், நான் டிக்கெட் போட்டு வரேன், ப்ளீஸ் 2 days ஹோல்ட் பண்ணி வைங்கண்டு இவங்களோட வீட்டை வந்து சொன்னேன், நான் இப்படி துபாய்க்கு போகணும். இவங்க விடவே இல்லை, வீட்டில் பிக் சண்டே. நான் சொன்னேன் 2012 இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் மிஸ் பண்ண விருப்பம் இல்லை, நான் இதுக்கும் ரெடியாக இருக்குன்னு சொல்லி இவங்களை காலில் விழுந்து கெஞ்சி நான் டிக்கெட்டை போட்டு துபாய்க்கு போனேன். நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நான் விழுந்துருவேன், வந்தா விழுந்துட வேண்டியது ஒன்றுமே செய்யல. ஆஃப்டர் ஆல் வைஃப் தானே, அவங்களோட காலில் விழுந்தாருன்னா இட்ஸ் ஓகே ரைட். அது நாங்கள் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் ஒரு 2 days இவங்க டிக்கெட் போட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவர் என்ன செய்கிறான்னு பார்க்குறதுக்கு இவங்க பின்னால் வந்துட்டாங்க. வந்து கருணாசனா காய் கேட்கல. அவர் சொன்னார், தம்பி இதெல்லாம் சரி வருமோ தெரியல. அதுக்கப்புறம் நான் அண்ணா கன்வின்ஸ் இன்னொரு மீட்டிங் வச்சு என்னை டிக்டாக் வீடியோஸ் எல்லாமே காட்டினது. அண்ணா ப்ளீஸ் பாருங்கள், ஒரு சான்ஸ் தந்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு காட்டுவோம், அதுக்கப்புறம் உங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு பார்ட். பிகாஸ் இல்லாட்டி அதுக்குள்ள ஒரு நுழைய இயலாது, நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் போடணும். அப்போ நான் சொன்னேன், நானும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்து நானும் ஹாஃப் போடுறேன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி நுழைஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர்ஸுக்கு மெசேஜ் அனுப்பி வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஓகே. ஸோ இந்த கேப்புக்குள்ள தான் என் ஃப்ரெண்ட் நிரோஷ் என் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிறாரு. அவருக்கு வாய்ஸ்னு நல்லா பழக்கம். அவர் தான் வாய்ஸ்னு கால் பண்ணி, இப்படி மனோன்னா இப்படி படம்லாம் நடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு பாட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். அவங்க அப்போ ப்ரொடியூசர்ஸ் தேடிட்டு இருந்தாங்க, வாய்ஸ்னா அவங்க ப்ரொடியூசர்ஸ் தேடி அப்படி தான் வளர்ந்துட்டு வந்துட்டு அந்த காலங்களில். அப்போ நான் சொன்னேன், ஓகே நோ ப்ராப்ளம், ஒரு மியூசிக் வீடியோ தானே சின்னதாக செஞ்சிருவோம் அப்படின்ட்டு தான் தென் வாய்ஸ்னோட கான்டாக்ட் பண்ணி நான் சொன்னேன், நான் இந்தியாவுக்கு போய் ஷூட் முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவுக்கு வரும் ஒரு 1 month கேப், அதுக்குள்ளே முடிஞ்சா இந்த ஷூட்டை நாங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வாய்ஸ் உண்மையில் அந்த டைம் நல்லா செஞ்சேன். ஏன்டா ஜெஃப்னாலேருந்து பஸ்லேருந்து வந்து எங்களோட மியூசிக் வீடியோவை அங்கே வத்தலைய ஒரு ஏரியா, ஓகே வத்தலையா, அங்கே தான் போயிட்டு மியூசிக் வீடியோ எல்லாம் நானும் இவங்களும் தான் போனாங்க. 2 பேரும் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டு தான் ஈவெண்ட். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு 1 week அப்புறம் நாங்கள் போயிட்டு இந்த ஷூட் பண்ணாங்க. கம்ப்ளீட் அண்ட் முக்காவாசி क्वेश्चंसே நீங்க முடிச்சிட்டீங்க. எஸ், சாரி நோ தட்ஸ் குட் ஓகே. எனக்கு கொஞ்சம் நான் காமா இருக்கலாம். தாமிரா மியூசிக் உங்களோட தான், தாமிரா மியூசிக். ஸோ அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி அது கடவுள் கொடுத்த வரம்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு வந்து சேனல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது. சேனல் வந்து எத்தனை வியூஸ் வந்தால் என்ன ஒரு க்ளூ நத்திங், ஒன்றுமே தெரியாது. பேசிக்லி கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருந்துச்சு, ப்ரொடக்ஷனுக்கு மணி இருந்துச்சு, வாய்ஸன் வந்து லிரிக்ஸ் எழுதி ரேப் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் புஷ் பண்ணது. ஸோ வி வர் ஏபிள் டு டூ தட். பட் சில விஷயங்களால் அந்த கொஞ்சம் தள்ளி போயிட்டு மியூசிக் வீடியோஸ் என்னத்துக்கானே தெரியல, அது கொஞ்சம் தள்ளி போனது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க விட்டாங்க, எங்கே நீங்கள் செஞ்சீங்க உங்கள் ஒன்றையும் காணல. கடைசியில் வந்து எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போயிட்டேன்டா. மியூசிக் வீடியோ வரணும், அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தாலே எனக்கு ஹாப்பி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிகாஸ் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு செஞ்சதுக்கு ஒரு வேர்த் இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் இவங்களை ட்ரை பண்ணி என் ஃப்ரெண்ட் மூலமாக அங்கெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எந்த சேனலில் போகிறது ஒன்றுமே தெரியாது, ஒரு க்ளூமே இல்லை. கடைசியில் என் ஃப்ரெண்ட் விஜய் என்று சொல்லி இப்போ அடுத்த மியூசிக் ஒரு 5 மியூசிக் ரெடி ஆகிருக்கு. இப்போ அவர் தான் எனக்கு சொன்னார், மனோ இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து ஒரு பாட்டோட நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி போகலாம், எங்கேயோ ரிலீஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அடுத்தடுத்த பாட்டு வச்சிருக்கிறபடியா நீங்கள் ஓனர் வச்சிருந்தா பெஸ்ட். ஈவன் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் வில் grow. அதுக்கப்புறம் எனக்கு வந்து யாருமே அந்த எடிட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு வந்து இந்த கொஞ்சம் CapCut யூஸ் பண்ணி செய்வேன். அப்போ நான் பார்த்து என்னத்துக்கு யார் அதுவும் கேட்டுட்டு நானே செய்யலாம்னு சொல்லிட்டு நானே சின்ன வீடியோஸ் 2-3 வீடியோஸ் போட்டேன். டக்குன்னு ஒரு ஆல்மோஸ்ட் 10,000 to 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. அப்போ இதை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் செஞ்ச இந்தியாவில் ஒரு டீம் இருக்குது, அவங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அவங்க டக்குன்னு பார்த்துட்டு, ஓ நீங்களா சரிங்க சேனலில் போடலையா உங்களோட இதான்னு கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, ஓகே நான் உங்களுக்கு நாங்களே செஞ்சு தரோம்,
நாங்களே எல்லாம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் போஸ்டர்ஸ்லாம் செஞ்சாரு. அந்த டீம் தான் இந்தியாவிலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆக்சுவலி இது ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே ஓகே. வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இந்த வீடியோவில். அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்டா அப்படி நடந்திருக்காட்டி நான் ஒரு சேனலில் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ ஒன் சேனல் இருந்தபடியே அதனால ஸோ இப்போதைக்கு நாங்கள் மியூசிக் நம்மளோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸை தான் அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஃபியூச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுண்டா டிபெண்ட்ஸ் ஆன் how the growth is. Yeah. ஸோ அதுதான் பார்த்து For sure. Behind me வாழ்த்துக்களும். Thank you. நாங்களும் உங்களோட பூமி இருப்போம். நாங்கள் அந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் ராசாதி பாடல் நீங்கள் படமாக்கப்பட்ட போது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு எங்களோட ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற ஏதோ ஒரு எமோஷனல் ஃபீலிங் இருந்திருக்கும். அதை பற்றி நாங்கள் அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ண முதலே வந்து இவங்க வாய்ஸ் அண்ட் க்ரூ ராப்சிலோன் வந்து அவங்க முன்னாடி வந்து எடுத்த வீடியோஸ் எல்லாமே அவங்க அந்த சோனி கேமரா ஐ திங்க் சம்திங் சோனி அதில் எடுக்கிறவங்க இந்த ஹேண்ட் கேமரா அதுலேயே எடுப்போம் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓரளவு ஒரு சர்டன் டான்சஸ் வச்சு செய்ய மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், நோ, ஜெஃப்னாலே நிறைய கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்காங்க. ஜெஃப்னாலே இருக்கிற ஆக்கள் கூடி ஓரளவு இந்தியா அந்த இல்லாட்டியும் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுப்போம்ன்றதுக்காண்டி நான் சொன்னேன் நிறைய டான்சஸ் போடுவோம். எல்லாருமே அவங்க டேலண்ட்டை காட்டணும். ஒரு 50 டான்சஸ் தான் நான் ஆக்சுவலி கேட்டது. ஆனால் கொஞ்சம் அது ஆக்கள் அந்த டைம் எடுக்க முடியாமல் போயிட்டு அதனால ஒரு 30 டான்சஸ் போட்டாங்க. கேமரா நான் சொன்னேன் இருக்கிறதுல எது பெஸ்ட் கேமரான்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. ரெட்டாக தான் இருக்கு. அப்போ அவங்க சொன்ன ரெட் கேமரானா ஆனால் அது கிளம்புலேருந்து எடுக்கணும், ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னேன். பரவாயில்ல எடுத்துருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், செய்கிறதே வடிவாசி. அது எப்படி போகிறன்றது இது ரைட். இப்போ காசு வந்து நாளைக்கு நாங்கள் உழைச்சிட்டு போகலாம், இல்லாட்டி ஏதோ எடுத்துகிட்டு போகலாம், ஸ்பான்சர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் செய்கிற ஒரு ப்ராடக்டை வந்து அதை நாங்கள் சரியாக செய்யணும்ன்றது தான் எந்த நோக்கம். ஏன்டா செஞ்சால் ஒழுங்காக செய்யணும், இல்லாட்டி செய்யக்கூடாது. அதுதான் எந்த. அப்போ அவளை டான்ஸஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. இப்போ கூட அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணோன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சரியான ஹாப்பி. அவங்களோட மகன் வந்து வீடியோவில் வந்திருக்காங்க, நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய. அதுவும் இப்போ வீடியோ வந்து ரீச் ஆகி போய்கொண்டு கேட்கல, அவங்களோட ஃபேஸும் எல்லா பக்கத்துலேயும் ஃபேஸும் போயிருக்கு. மட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஓ நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, நல்லா ஆடி இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அடுத்ததுக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஃபோர்ட் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி தான் அந்த இது. இந்த பாடலில் உங்களோட ரியல் லைஃப் வைஃப் ரம்யா லக்ஷ்மி அவங்கள நீங்க காஸ்ட் பண்ண முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன? நோ சாய்ஸ் அதான் சொல்ல முடியும். ஆக்சுவலி அவங்க வந்து இன்னொரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க தான் உங்களுக்கு பேர நடிக்க போறாங்கன்னு சொன்னோன்னா வீட்டு ரெண்டா பிரிஞ்சுட்டு சண்டேண்டா ஓ மை குட்னஸ் என்னால முடியல. அப்ப இந்தியால இன்னொருத்தரோட நீ நடிக்க கூடாது என்ன தெரியும். ஆனால் இவங்க வந்து ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. அதில் இவங்களுக்கு கொடுத்த காஸ்டியூம் பிடிக்கலையா. அவக்கு வந்து கிளாமரஸாக தான் போகணுமா. கிளாமரஸாக போகிறதுக்கு இது ஒன்று வந்து அந்த மாதிரி சாங். இது வந்து இது கிளாமரஸ் சாங் இல்லை. இது வந்து லைக் அந்த வடிவா வலிக்கிட்டு அந்த இது வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஏரியாவில் ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதை தான் நீங்கள் போடணும். நான் என்ன சொன்னாலும் eventually whatever he says, right? கணவன் சொல்றத நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். Unfortunately நம்பிடாதீங்க. இதெல்லாம் என்ன சொன்னா கட் பண்ணிருங்க. இதெல்லாம் கேமராக்கு தான் இப்படி, இதெல்லாம் அப்படி இல்லை. அப்படி இல்லை. பட் ஸோ எந்த இமேஜினேஷன் வந்து அது ஆடுறது அது மாதிரி தான் நீங்க நினைச்சீங்க. அந்த ட்ரக்கை வச்சு நீங்க அப்படி because I heard the music அங்க போறதுக்கு முன்னாடி, so I was expecting something there. I will be dancing. ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருந்தது. ஆனா அது நடக்கல. சரி, இன்னொரு மியூசிக் வீடியோ போட்டுரும். அடுத்து ராணி தானே. அடுத்த ராசா படத்துல இவங்க வந்து அந்த ராசான்னு அந்த காலத்து 2000 வருஷம் முதல் கதை தான் எடுக்க போறோம். அதுல வந்து நாங்க ஒரு ராசா இன்னொரு ராசாவோட போர் செய்யும் போது அவங்களோட தங்கச்சி ராணி அதான் இவங்க. ஓகே, ராசா நீங்க தானே? ராசா எந்த மியூசிக் வீடியோ வந்தாலும் நாங்க 2 பேரும் தான் நடிப்போம். எந்த மியூசிக் வீடியோலயும் மனோட பேர் நானா தான் இருப்பேன். பட் அவர் என்ன வீடியோ போடலாம். அந்த நீங்க ஒரு பதில் சொல்ல இங்க வந்து தலை ஆடுது என்னன்னு தெரியல. அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வாரம் சொல்லணும். பிகாஸ் கண்ணஸ்னா அந்த கான்ட்ராக்ட் தந்தாங்க தானே, அது சைன் பண்ணக்குள்ள நான் அழுது தான் சைன் பண்ணேன். சைனே பண்ண விட இல்ல. ஓ சைன் பண்ண விட இல்ல. இல்ல அதுக்கு தான் வந்தவங்களே இவங்க டிக்கெட் புக் பண்ணி. என்ன காரணம் அந்த அவரை விடக்கூடாது? நான் வந்து இன்னொரு ஹீரோயினோட போயிட்டு டச் ஆக்ட் பண்றது பொசசிவ்னஸ். அப்படினா இல்ல, ஐ அம் நாட் லைக் தட். யாருமே அக்செப்ட் பண்றது இல்ல. பொசசிவ்னஸ் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எஸ் லைக் if I had I would, but எனக்குனா லைக் before I met Manu and
I never thought like my husband is going to act. Oh, okay. My husband will be doing a dance. Like நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சொன்னா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. Yeah, சொல்லிருந்தா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடந்து போய் இது ஒரு பொய்யை சொல்லி அப்படி இருந்தா நிறைய பண்ணிட மாட்டீங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம். It's a nice field. It's very colorful. I love it. But it's everybody's choice and it's his passion and his dream. So அவன் ஆசைக்கு he's just doing. அவட ஆசைக்கண்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவட ஆசைன்னு அவ இப்பதான் சொல்றா வழிய. இதுக்கு முன்னாடி அவ சொல்லல, விடவே மாட்டாங்க. அவ சொல்லுவா முடிஞ்சா நீ வீட்டை விட்டு வெளியில போ, நான் காருக்கு முன்னாடி நிப்பாண்டுவாங்க. சொல்லுவாங்க ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு பிளேட் எடுத்து கீழே வச்சு உடைப்பேன்னு சொல்லுவாங்க. ஓ எல்லாம் எடுத்துருவாங்க. இது இல்லாம இங்க சொல்றது பிளேட் தானே, சும்மா பிளேட் தானே. இப்படி இல்ல இப்படி சும்மா நார்மலா இல்ல அப்படிலாம் இல்ல. அதை கட் பண்ணிடுங்க. ஓகே ஆக்சுவலி அதுதான் எங்கட மெயினையா. இப்போ அவங்க முதல்ல வந்து அந்த மியூசிக் வீடியோவில் நடிக்கிறதுக்கு தயங்கினாலும் உங்களுக்கு ஃபைனலி அக்ரி பண்ணியிருப்பாங்க தானே. அந்த மொமெண்ட்டை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அப்போ அவங்க எஸ் சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒரு பயம் வந்து நாளைக்கு வந்துட்டு திருப்பி மில்லியன் சொன்னால் அப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமே. அப்போ அவங்க எஸ் சொன்னாலும் சந்தோஷமாகவே நடிக்கிறேன். ஓ ஓகே சரி ஏதோ சொல்கிறீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரியே கொண்டு போயாச்சு. எஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த இன்டர்வியூ. Very different couple. So உங்கள் 3 daughters இந்த பாடலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? Happy. Happy. They were like, oh look mommy daddy. Mommy daddy ன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்னடா எங்க முதல் 2 டாட்டர்ஸுமே கண்ட்ரோல் ஐ மீன் ரிமோட் யூஸ் பண்ணினோம். எடுத்துட்டு டக்கண்டு வந்து ராசாத்தி அந்த அது போனாலே அது ஃபர்ஸ்டா வரும். Actually yesterday was my birthday. Oh really? Thank you. Belated birthday bro. Thank you so much. அப்போ கேக் கட் பண்ண போற அப்போ நான் சொல்றேன் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க. நோ டாடி இந்த டாடி சாங் திஸ் மா பாடுனா அப்போ அவங்களுக்கு ஹாப்பி. இந்த விஷயம் வர்றதால இப்போ ராசா தாரா அப்படியா தாரா அதுக்கு சிவன் அம்மன் இப்படி அம்மன் பாட்டு அப்படி ரொமான்டிக் எல்லாம் மிக்ஸ். நாங்களோட ஆடியன்ஸை நீங்க கவர்ற மாதிரி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இப்போ அந்த பாடல்கள்ல வந்திருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் செஞ்சது வந்து ரியாலிட்டி மாதிரி தான் நாங்களே ஷூட் பண்ணி எல்லாரும் போட்டு செஞ்சது. அடுத்தது வந்து ஏஐ ஃபிக்ஷன், ஏஐ வித் மோஷன்வாங்க, அதாவது அவட்டார் மூவி. ஓகே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் எல்லாருக்குமே தெரியும். ஏன்டா ஆக்சுவல் பீப்புள் பட் ஒரு க்ரீன் மேட்டுக்கு பின்னாலே இருந்து தே யூஸ் ஆக்சுவல் டிஃப்ரெண்ட் பாடி. ஆனால் அந்த மோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மூவ் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது. அப்படி ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு விஎஃப்எக்ஸ் டீம் வந்து இந்தியாவில் இருக்குது. அவங்க வந்து படங்களுக்கு பெரிய பெரிய மூவிஸுக்கு செய்கிறவங்க. கந்தாரா மூவிஸு கூட அவங்க ஒரு செஞ்சுருக்காங்க அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ். அப்போ பேசிக்லி இது வந்து ஒரு 2000 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ராசா அந்த போருக்கு போகும் முதல்ல என்ன செய்வாங்க, எப்படி அந்த சண்டை பிடிப்பாங்க, அந்த இதை நாங்கள் ஃபிக்ஷனாக ஒரு சைஃபை ஃபிக்ஷனில் வந்து அந்த பாட்டோட சொல்ல போகிறோம். இப்போ எனக்கு 6 பேக் வைக்கணுமா வச்சிடலாம், நான் பறக்கணுமா பறக்கலாம். ஆனால் பறக்கிற மாதிரிலாம் போட போகிறது இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் இட் நீங்கள் அந்த அது கொண்டு வரணும்னா அவங்க செய்வாங்க கரெக்டாக. அப்போ அந்த ஒரு ஜேர்னர் பார்த்துருக்கோம். இப்போ சிவன் சாங் கூட ஃபர்ஸ்ட்டாக சேக்கில் யோசிச்சேன் எப்படி நாங்கள் அந்த உருவத்தெல்லாம் கொண்டு வர போகிறோம். அப்போ இவங்க க்ளீனாகவே எனக்கு சாம்பிள்ஸ் அனுப்பிட்டு சிவன் இப்படி தான் வரும், அப்படியே தாண்டுவோம் மாறுறது எப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். அது எனக்கு அது விஷுவலி பார்க்கும்போது வித் மியூசிக் வேர்ல்ட் லெவலில் வருமெண்டு ஐ பிலீவ். ஸோ இதை விட பெட்டராக கொடுக்கணும்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு வர்றோம். நாங்களும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். தேங்க்யூ. யார் யார் க்ரூவாக அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சாங் மியூசிக்காக இருக்கட்டும் விஷுவலாக இருக்கட்டும், இப்படியே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கை எல்லாருக்கும் சொல்லி. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டாக தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் நிரோஷ். ஏன்னா நிரோஷ் வந்து என்னை புஷ் பண்ணியிருக்காட்டி நான் இந்த மியூசிக்லேயே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கண்டாக்டும் இல்லை. அது கண்டாக்ட் நான் வேணும்னு எடுத்துருக்கலாம், பட் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. பட் அவங்க தான் சொன்னாங்க வேணும் அப்படி செய்யலாம்ட்டு. நிரோஷுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து வாய்ஸன். இந்த வாய்ஸன் வந்து ஆக்சுவலி அவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆக்சுவலி ஜெஃப்னாலேருந்து பஸ்லேயே வந்து எனக்கு ஷூட் பண்ணிட்டு போன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து மியூசிக் டைரக்டர் திஷோன். நல்லாவே நிறைய பாட்டு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பீஸ் ஆஃப் கேக். அப்போ அதுக்கு தேங்க்யூ ஃபார் திஷோன் அந்த மியூசிக் டைரக்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டிரெக்ஷன் அண்ட் எடிட்டிங் ரெஜி தான். ஆக்சுவலி அங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேர் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டினார். ரொம்ப போய் தெரியல. அதில் ரெஜி ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து ஊரலுக்கு பாகி கோரியோகிராஃபர். உண்மையில் நான் ஹட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏண்டா அவ்வளோ பேரை தனியாக இருந்து அவ்வளோ பேருக்கு ரிஹர்ஸ், அது மட்டும் இல்லை வாய்ஸனுக்கு பழக்கணும். அப்புறம் அவ்வளோ டான்ஸஸுக்கு ஆல்மோஸ்ட் 25-30 டான்ஸஸ் அவ்வளோ பேருக்கும் பழக்கி he did a good job. அவங்க நல்லா செஞ்சு உண்மையில ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பாகிக்கு ஓகே. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷக்கி, அவங்க வந்து எல்லாமே மேக்கப் கரெக்டாக அந்த டைமில் நின்று எல்லாமே செஞ்சவங்க. அதுக்கப்புறம் விதுர்ஷன், அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. அவருக்கு வந்து அந்த ஒரு கோயிலில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கு, இப்படி தலையை வச்சுட்டு இப்படி ஆட்டுவாங்க தலை சீன். அந்த சீனுக்கு வரதே இல்லை.
ட்ரை பண்ணி நானும் கழிச்சு பண்ணி அண்ணா இட்ஸ் ஓகே அண்ணா டோன்ட் வரி அண்ணா நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அது கரெக்டாக அடுத்த விதிஷனுக்கு தேங்க்யூ ஸோ மச். அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் வந்து சரியாக ஹெல்ப் பண்ணாங்க, ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. டீ கடையெல்லாம் நாங்கள் போட்டுனாங்க அதுக்குள்ளேயே செட்டாக. ஆர்ட் டைரக்ஷன் நீங்களே செஞ்சீங்க? ஆர்ட் டைரக்ஷன் நாங்கள் இவங்க தான் ஃபுல்லாக செஞ்சது. ஃபுல்லாக அந்த ரிபன்ஸ் எல்லாம் போட்டு பூவெல்லாம் கட்டி போஸ்டரில் அடிச்சு எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அந்த ஏரியா மக்களுக்கு தேங்க்யூ. அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த ஏரியாவில் அவங்க ஷூட் பண்ணியிருக்க மாட்டேங்க. எஸ், ராசாத்தி பாடலை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் பேசிட்டு வந்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். என்னென்னா, இளைய தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் மற்றும் ஆர்டிஸ்ட் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க தானே, நீங்கள் சொல்ல விரும்புகிற எக்ஸ்பீரியன்ஸால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுவீங்களே, என்ன சொல்லுங்கள்? ஓகே, ஸோ பேசிக்லி வந்து ஒரே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு லைன் தான் நான் யூஸ் பண்ணுறது, விடாமுயற்சியை விஸ்வரூப வெற்றி. அது ஏன் நான் சொல்கிறேன்டா, 2005 இங்கே வந்து 2010 நான் காண்டோ வாங்கிட்டேன், 100,000 போட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2012 சரியான டவுன்ஃபால். 3 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ், ஐஸ்கிரீம் ட்ரக் எடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு கார் பிஸ்னஸ் வண்டி விற்கிறது, எல்லாமே லாஸ்ட்டில் போய் கடைசியில் வீடு போய் கிரெடிட் கார்டு 55,000 அது போய் ஆல்மோஸ்ட் டவுன், அவ்வளோத்துக்கு டவுனாக வந்து நான் பேஸ்மெண்ட்டில் போய் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். எங்களோட அத்தியாக்களோட இருந்து நான் அவங்களோடையும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோடையும் சண்டை பிடிச்சி வெல்ஃபேர் அப்போ எனக்கு $520 சம்திங் அது எடுத்துகிட்டு உண்மையாக கதை தான் சொல்கிறேன். ஸோ இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை எடுத்துகிட்டு ஒரு பேஸ்மெண்ட்டில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருந்தேன் நான். அதுக்கு பிறகு திருப்பி நான் யோசித்தேன், நோ இதை விடக்கூடாது, திருப்பியும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்ரக் லைசன்ஸ் எடுத்து நானாகவே ட்ரக் லைசன்ஸ் கூட $2,200 அது கூட என்கிட்ட இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நான் ஹெல்ப் பண்ணாங்க. அதை எடுத்து நான் ட்ரக்கை கொஞ்சம் 3 வருஷம் ஓடி அதே ஆள்கிட்ட நான் சொந்த ஒரு ட்ரக் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆட்கள் மூலமாக காய்ச்சி அந்த எப்படி அந்த லோட் எடுக்கிறதுன்ற விஷயத்தை எடுத்து ஃபியூ மந்த்ஸ்லேயே நான் 3 ட்ரக் போட்டு ஒரு டிரெக்ட் கான்ட்ராக்ட் எடுத்தேன் நான் ராக்ஸூல்ன்ற. அந்த கம்பெனி எனக்கு நிறைய லோட்ஸ் தர வழிட்டாங்க. அப்படியே பில்டப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படியெல்லாம் போய் ஆல்மோஸ்ட் $5 million மட்டும் எனக்கு போனது இந்த ஹையஸ்ட் இது. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் டவுன்ஃபால் அப்படியே இருந்து இட்ஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் தேர். ஆனால் நான் இதே நான் சொல்ல வரேன்டா, அதே மாதிரி தான் இந்த மூவி இண்டஸ்ட்ரி 2012 வந்து எனக்கு அந்த சான்ஸ் ஆல்மோஸ்ட் ஆசையை காட்டி மோசம் பண்ண மாதிரி தான் சான்ஸ் வந்துச்சு. ஆனால் கைக்கு மட்டும் வரையில. ஓகே ஓகே அதுக்கப்புறம் விட்டுட்டு யோசன் இல்லையே எடுக்கலாம், ஏதோ செய்யணும், நான் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா பூந்துடலாம் என்று இருக்கும்போது தான் கருணாசன் நான் மீட் பண்ண வந்தேன். திருப்பியும் போனேன். நான் துபாய்க்கு போய்க்கல மைண்டில் ஒன்று தான் வச்சு அவங்க இல்லை சொன்னாலும் நான் விட்டக்கூடாது, அது எப்படியாவது மைண்டில் கன்வின்ஸ் பண்ணணும் அந்த இதை மைண்ட்லேயே நான் போட்டுட்டேன். அப்படியே போய் அவங்க அதே மாதிரி இல்லை சொன்னாங்க. ஆனால் நான் கன்வின்ஸ் பண்ணி அண்ணா ஓகே தம்பி நீ செய் அப்படின்ற மாதிரி ஓம் சொல்ல வச்சது. ஓம் சொல்லணுமெண்டே நான் போயிட்டேன். அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் இவங்களையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த லவ்வை கொஞ்சம் பண்ணி தேன் எல்லாம் போட்டு அவங்களும் ஓகே சொல்ல வச்சு தான் உண்மையில் வந்தது. ஸோ இப்போ மியூசிக் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன சின்ன வயசுலேருந்து நான் பிடிச்சதோ அது ஸ்டில் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் இதே விட்டுருந்தேன்டா என்னால் முடியாது, இனி கல்யாணம் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் ஏஜ் போகுது, ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போ 39 years ஓகே. ஸோ இப்போ புள்ளிகள் வந்துட்டாண்டு நான் நினச்சிருந்தேன்டா மேபி இப்போ இதெல்லாம் செஞ்சிருக்கல. ஸோ அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு நாளும் கிவ் அப் பண்ண உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுண்டா நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணும்போது கீப் ஆன் ட்ரை. அது எப்போ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது ட்ரை பண்ணி அந்த உட்டக்கேக்கில் அதுன்ற பவர் வந்து ஆல்மோஸ்ட் எத்தனையோ மடங்கு மேலே போகும், அப்படி தான் பவர் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆல்மோஸ்ட் கிட்ட வரைக்கும் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தென் யூ லூஸ் யுவர் திங் டேலண்ட். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். ஒரு ஸ்டோரியே கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ அதனால எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதுதான் சிம்பிளான விஷயம். அதில் ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க், நாட் ஜஸ்ட் ஹார்ட், ஸ்மார்ட்டாக செய்யணும். எஸ், அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் சொன்னார். ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கண்டா, இன்கேஸ் கிடைக்கலையேண்டா திரும்ப இல்லை சரி வராதுன்னு விட்டுட்டு போகணும். ஏண்டா இட்ஸ் லைக் அ சர்க்கிள், கீழே போகிறவன் மேலே வர்ற மாதிரி தான். ஸோ ஒரு ஒன்ஸ் யூ ஹிட் த ராக் பாட்டம் த ஒன்லி பிளேஸ் டு கோ இஸ் அப். அது இவன் சொன்ன டயலாக், அது நானும் யூஸ் பண்ணுறது. ஏண்டா வேறு வழி இல்லை, நீங்கள் மேலே தான் வரணும், ரைட்? ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு கீப் ட்ரைங். ஸோ நல்ல பாயிண்ட், எல்லாரும் அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இதே நேரத்தில் பிஹைண்ட் மீ மீடியா வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் எங்களோட வியூவர்ஸுக்கு மனோராஜ் மற்றும் ரம்யா லக்ஷ்மி உங்களோட ஃபைனல் மெசேஜ் என்னவா இருக்கும், என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் நேயர்களுக்கு? தேங்க்யூ, உண்மையில் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்படி ஆனஸ்ட் ஸ்பீக்கிங் இன்டர்வியூ இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன் ஒரு இன்டர்வியூ. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அது பிஹைண்ட் மீ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தரும்போது ஐ ஆம் ரியலி வி ஆர் தேங்க்ஃபுல் டு பிஹைண்ட் மீ. இதே மாதிரி நிறைய கலைஞர்களுக்கும் நீங்களும் கொண்டு போய் சேருங்க. நிறைய கலைஞர்கள் இருந்தால்
பிஹைமியோட தொடர்புகளை வையுங்க. கட்டாயம் இதே மாதிரி அவர்களையும் ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூன்னு நாங்கள் எடுப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் கூச்சப்படுறேன் டக்குண்டு. அப்போ எனக்கு அந்த ஆக்சுவலி மூவி ஷூட்டிங்கில் வந்து கடைசி கிளைமேக்ஸ் சீன் 500 ஊரில் வந்து 500 பேர் ஊர் மக்கள் இருக்காங்க சுற்றிட்டு. அப்போ கருணாசனா, முனிஷ்காந்த் சார் தெரிஞ்சிருக்காங்க, முனிஷ்காந்த் வெங்கட், தீபாக்கா எல்லாருமே இருக்காங்க லைனில். முனிஷ்காந்த் நல்ல ஃபன் என்ன காமெடி ரைட். மற்றது காளி வெங்கடண்ணா, தீபாக்கா எல்லாருமே இருக்காங்க. அப்போ இருக்கல டேரக்டர் சொல்கிறார், ஓகே ஹீரோ சார் நீங்கள் வந்து அழுதுட்டு வரணும். ஏன்னா அழுதுட்டுனா எப்படி இல்லை, கதறணும். அதாவது உங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, தாத்தா தான் உங்கள் உலகம். அவர் இறந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது கூட இருந்த ஒரு கூடியிருந்த சொந்தம் வந்து இறக்கும்போது எப்படி அழுவீங்கன்னு சொன்னால் எனக்கு ஐடியாவே இல்லை எப்படி செய்யணும்னு. பார்க்குறேன் ஊர் மக்கள்லாம் இருக்காங்க, என்ன செய்ய டக்குன்னு நான் எதுக்குடா இதுக்கு வந்தேன்னு பேசாமல் சின்னதாக ஏதாவது செஞ்சுட்டு இருந்திருக்கலாமே, இதுக்கு வந்தேன்னு டக்குன்னு யோசிச்சேன் எனக்கு மைண்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பேருக்கு மேலே. அப்புறம் நான் சொன்னேன், டேரக்டர் சார் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு காட்டிடுங்க, நான் செஞ்சிடறேன். டேரக்டர் அழுவலிக்கிட்டார், தாத்தா அந்த மாதிரி எல்லாம் அழுத வலிக்கணும். இவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன அழுத பார்க்க முடியாது. நான் போறோம், நீங்க ஆக்ட் பண்ணுங்க. இவர் அப்பா ஐயா கூட்டாங்க, ஐயா நீங்க வாங்க ஐயா, இவர் அழுத எங்களை பார்க்க முடியாது. அப்போ நான் டக்குன்னு டேரக்டர் சார் என் வைஃப் நிற்கிறாங்களே, ஏன்னா இவங்க இருந்தால் எனக்கு ஒரு கூச்சமா இருக்கு. இல்லை அவங்க அப்பயே போயிட்டாங்க தம்பி டோன் வரையன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அது செஞ்சது. அந்த உள்ளுக்கு இருக்க அந்த இதெல்லாமே அந்த ஷை அந்த பயம் எல்லாமே அந்த ஒரு பக்கம் கண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்களையே மறந்துடுவீங்க, நீங்க அப்படியே நடிப்புக்குள்ள போயிருவீங்க அந்த டைம். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது வெரி குட், நைஸ். இன்றைய நாள் நாங்கள் பன்முக திறமை கொண்ட கலைஞர்களான திருமதி மனோராஜ் மற்றும் ரம்யலட்சுமி அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடினோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் பிஹைண்ட் மீக்கு இந்த தருணத்தில் வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் நிகழ்ச்சிக்கு நீங்கள் இருவரும் வந்து எங்களோடு நீங்கள் உங்கள் விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நாங்களும் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். மற்றொரு வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் நிரோஷ். வணக்கம். வணக்கம். வணக்கம்.